Hey guys, welcome back. So இந்த யூடியூப்ல இப்படி தான் டெய்லி வீடியோஸ் மேக் பண்ணி போடுறாங்களோ தெரியல. சீரியஸாக மெடிக்கலி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருது. ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷரு, இதில் தலைவலி வேறு, கண்ணு பிரச்சனை. ஸோ நானே மாதம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்அப் போயிட்டு வெறுப்பாகுது. இந்த தமிழ் டெக் கவர்லாம் எப்படி தான் சிங்கிளாக சேனல் ரன் பண்ணி 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ணி ஸ்டில் டெய்லியும் ஒரு வீடியோஸ் மேக் பண்ணி போட்டுருக்காரோ தெரியல. சீரியஸாக நம்ம பாடி கண்டிஷன்லாம் ஒன்றும் முடியல. ஸோ அதெல்லாம் ஓகே. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 6லேருந்து உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ்லாம் வர ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் இந்த பிக் பில்லியன் டேலாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஏகப்பட்ட ஆஃபர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஆஃபர்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஃப்ளாஷ் சேலில் இருக்கக்கூடிய மொபைலை ஈஸியாக ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம், ஃப்ளாஷ் சேலில் இருக்கக்கூடிய மொபைல் எப்படி ஆர்டர் பண்ணி வாங்குறதுன்னு. ஸோ அந்த வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பை ஆட்கே ஒரு எக்ஸ்டென்ஷன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளாஷில் இருக்கக்கூடிய மொபைல் ஈஸியாக ஆர்டர் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுவீங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் எப்போ ப்ரைஸ் கம்மியாகும், எப்போ அதிகமாக இருக்கும், ஸோ அதோடைய ப்ரைஸிங் ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்டென்ஷன். போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஹெட்டேஜ் 2 நாளுக்கு அப்புறம் நேற்று தான் கம்மியாச்சு. அதுக்குள்ளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்டு வந்துருச்சு. இப்படியே போயிட்டுருக்கு டெய்லியும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, August 3, அதாவது ஒரு 2 நாளுக்கு முன்னாடி சைனாவில் பார்த்தீங்கன்னா Realme V5 அப்படின்ற மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரைஸிங்கும் இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஸோ ஒரு 15,000ல் ஒரு 5G மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நியூ ப்ராசஸர் கூட, 7 nanometerல பில்ட் பண்ண ப்ராசஸர். ஸோ இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே செம்மையாக இருக்குது. அண்ட் முக்கியமாக இதோடைய ப்ரைஸிங் தான். ஸோ இந்த Realme V5 உடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க, என்ன டைப் ஆஃப் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, ப்ராசஸர் எப்படி இருக்குது, பேட்டரி பேக்கப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அண்ட் இந்த மொபைல் இந்தியாவில் எப்போ வந்து லான்ச் ஆக போகுது, அப்படி லான்ச் ஆச்சுன்னா என்ன பேரில் லான்ச் ஆகும், இதோட ப்ரைஸிங் எதுக்குள்ளே இருக்கும், ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம போட்ட வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐகானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டால் தான் நம்ம சேனலில் புதுசாக வீடியோஸ் போகிறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Realme V5 உடைய டிசைன் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ 3 கலர் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் க்ரீன், தென் சில்வர் கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் சில்வர் கலர் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. பட் அந்த ரியல்மின்ற அந்த வேர்டிங்ஸ் மட்டும் இல்லைனா இன்னும் நல்லா இருக்கும். பேக் சைடில் ஒரு வெர்டிக்கல் ரெக்டாங்குலர் ஷேப்பில் கேமரா மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. குவாட் கேமரா செட்டப்பில் வித் ஃப்ளாஷோட இருக்குது. தென் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்குறப்ப டிஸ்பிளே 6.5 இன்ச்சில் ஃபுல் HD+ டிஸ்பிளே தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 20:9. பஞ்சோல் டைப்பில் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா 405 பிக்சல் per inch. IPS LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா ப்ரொடக்ஷன் இருக்கு. பட் அது என்ன வெர்ஷன்றதை மென்ஷன் பண்ணல. ப்ராசஸர் பக்கம் வந்தீங்கன்னா Dimensity 720 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நியூ சிப்செட் பிளஸ் 5G சப்போர்ட்டடா இருக்கு. தென் இது வந்து ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 2.0 GHz. சிப்செட்டோட சைஸ்ன்னு பார்க்குறப்ப 7 nanometerல பில்ட் பண்ணுது. அண்ட் GPU பார்த்தீங்கன்னா Mali G57 MC3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 10ல வருது. கேமரா சைடு வந்தீங்கன்னா பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சல் ஒரு பிரைமரி சென்சார், தென் 8 மெகாபிக்சல் ஒரு அல்ட்ரா வைடுக்கான ஒரு சென்சார், தென் 2 மெகாபிக்சல் ஒரு மேக்ரோ சென்சார், தென் 2 மெகாபிக்சல் ஒரு டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடுன்னு வரப்ப 16 மெகாபிக்சல் ஒரு செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி அண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் வரப்ப 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணது உங்களுக்கு பாக்ஸ்லேயே 30 வாட் அடாப்டர் வந்து கொடுத்துறாங்க. USB போர்ட்னு பார்க்குறப்ப டைப் C தான். அண்ட் இதுக்கு ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் சைட் மவுண்ட்ல கொடுத்துருக்காங்க, அதாவது பவர் பட்டன் இருக்க இடத்துல. தென் இதோட லான்ச் டேட்னு பார்த்தீங்கன்னா சைனால August 3 அன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு. அதாவது 2 நாளுக்கு முன்னாடி தான் லான்ச் ஆச்சு. பட் இது இந்தியாவில் எப்போ கொண்டு வருவாங்கன்றது தெரியல. அண்ட் இது என்ன நேம்ல லான்ச் ஆகும்னு சொல்லிட்டும் லீக்ஸ் எதுவும் வரல. வேரியன்ட் அண்ட் பிரைசிங் பார்க்கப்ப இதோட பேஸ் வேரியண்டான 6GB and 120GB பார்த்தீங்கன்னா இந்தியன் ரூபி படி சைனால 15,000க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் 1 by 1 பார்த்துருப்பீங்க. இப்போவே இந்த மொபைலை பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு தெளிவாக கிடைச்சிருக்கும். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் Dimensity 720 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் அப்படியே ஸ்னாப் டிராகன் கூட நம்ம எது கூட கம்பேர் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப் டிராகன் 720G 730Gலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அது கூட ஓரளவுக்கு ரிலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 730G பார்த்தீங்கன்னா போன ஏப்ரல், அதாவது 2019 ஏப்ரலில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ இன்னமும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராசஸராக இருக்கு. ஸோ இதுக்கு காம்படிட் பண்ணுற மாதிரி இப்போ நியூவாக ஒரு சிப்செட் Dimensity 720 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 730G விட நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் தரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நியூ சிப்செட் பிளஸ் 7 nanometerல பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பவர் எஃபிஷியண்டாகவும் இருக்கும். அண்ட் GPU பார்த்தீங்கன்னா Mali G57 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஹெவி யூசேஜ், கேமிங் யூசேஜ், டே டு டே யூசேஜ் எல்லாத்துக்குமே ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சிப்செட்டாக இருக்கும். ஸோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு டிஸ்பிளேல 6.5 இன்ச்சில்
ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இது ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே ப்ளஸ் உங்களுக்கு 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா ப்ரொடக்ஷன் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் அது என்ன டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன்றது தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கீழே கமெண்ட்ல வந்து நான் ஆட் பண்றேன். ஸோ டிஸ்பிளே சைடும் நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு. தென் கேமரான்னு வரப்ப ஸோ கேமரா சைட் ரொம்ப அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணல. பிகாஸ் இது பிரைசிங்ல கொஞ்சம் கம்மியாக வரணுன்றதுக்காக கேமரா சைடு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ குவாட் கேமரா செட்டப்ல 48 மெகாபிக்சல் ஒரு பிரைமரி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது காம்பினேஷனா 8 மெகாபிக்சல் ஒரு அல்ட்ரா வைட் இருக்கும். தென் 2 மெகாபிக்சல் ஒரு மேக்ரோ, தென் 2 மெகாபிக்சல் ஒரு டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா மட்டும் தான் வருது. ஸோ கேமரா சைடு ஒரு டீசென்டான ஒரு கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. தென் பேட்டரி பக்கம் வந்தீங்கன்னா இந்த சைடு ரொம்பவே ஹெவியாக கொடுத்துருக்காங்க. 5000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. இதோ சார்ஜ் பண்ணுறது உங்களுக்கு 30 வாட் அடாப்டர் வந்து கொடுத்துறாங்க. ஸோ ஒரு 65 மினிட்ஸ் சார்ஜ் போட்டாலே ஒரு 90% கிட்ட வந்து சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சைட் மோட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு டூல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்கு. 3.5mm ஜாக் செப்பரேட்டாவே கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்பீக்கர் குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருக்கும். தென் இந்த மொபைல் உங்களுக்கு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB 8GB உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. 6GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனால இந்தியன் மணி படி 15,000 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி. அண்ட் இதோட 8GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 19,000 கிட்ட வந்துடும். இது எப்படியோ இந்த மொபைல் இந்தியாவில் எப்போ லான்ச் ஆக போகிறதுன்றதை பற்றி அவங்க இன்னும் எதுவுமே சொல்லலை. ஸோ கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகிறதா மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆகிறப்ப Realme V5 லான்ச் ஆகுமா அப்படி இல்லை Realme 7ன்ற பேரில் லான்ச் ஆகுமான்றதை பற்றி ஒரு சில ரூமர்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதுவும் இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. மேக்ஸிமம் சைனாவில் லான்ச் பண்ணுற மொபைல்லாம் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரப்போ பேர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த மொபைல் Realme 7 லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நேமில் லான்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓவராலாக ஒரு பெஸ்ட்டான ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க Realme சைட்லேருந்து. ஒரு 15-16,000ல் ஒரு 5G மொபைல், அதுவும் ப்ராசஸர் எல்லாமே நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆகிறப்ப இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இது ஒரு பெஸ்ட் மாடலாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஒரு 5G சப்போர்ட்டட் மொபைல். ஸோ எப்படியும் இந்தியாவில் 5G வரதுக்கு 2 years கிட்ட ஆகிட போகுது. பட் இருந்தாலுமே மொபைல் பிராண்ட்ஸ் எல்லாமே 5Gன்ற அந்த பிராண்ட் நேமை வச்சுக்கிட்டு ரொம்பவே ஹைட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த செக்மெண்ட்ல இந்த ஒரு அண்டர் 15 to 16,000ல இந்த Realme V5ன்றது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு காம்பீட் பண்ண ரெட்மிலேருந்து ஒரு மொபைல் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல. ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த Realme V5 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது பெஸ்ட்டான மொபைலா? இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி இது ஒர்த்தான ஒரு மொபைலா? அண்ட் இந்த மொபைல் இந்த லான்ச் ஆச்சுன்னா இதை வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஃபைனலாக இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.